Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப். நிறைய பேர்ட்ட ஒரு ஃபேவரட்டான அவுருது ஸ்நாக் தான் குக்கீஸ். ஸோ இதை வீட்டில் பர்ஃபெக்டாக செய்யணும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் குக்கீஸ் வச்சு நல்லா பதப்படுத்திக்கணும். குக்கீஸ் வச்சு பொறுத்தவரையில் இந்த மாதிரி இரும்பு சீனச்சட்டி என்று சொல்லுவாங்க, அந்த மெட்டீரியல்லையும் வரும். அப்படி இல்லைன்னா இப்போ நான்ஸ்டிக்லேயும் வருது. நான்ஸ்டிக்கில் ஈஸியாக செஞ்சிடலும். ஸோ இதை பொறுத்த வரையில் ஃபர்ஸ்ட் பதப்படுத்தணும். அது எப்படி செய்கிறதுண்டா, ஃபர்ஸ்ட் ஒரு க்ளே போட்டான்னு எடுத்துக்கொள்ளணும். அதில் தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொரக்கா பீசஸ் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கீஸ் வச்ச இதில் போட்டு வைக்கணும். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகணும், அது அப்படியே வத்துற வரைக்கும். குக்கீஸ் வச்சுட்டு அந்த கீழே இருக்கிற பார்ட் நல்லா தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிக்கணும். இப்போ இதை தண்ணி கொதிச்சுட்டு கடைசியாக வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா குறைஞ்சிட்டு வரப்போக்கில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தண்ணி இப்போ நல்லாவே ஆறிட்டு இப்போ இந்த குக்கீஸ் வச்ச தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துட்டு டிஷ்யூ இல்லைண்டா ஒரு ட்ரை க்ளோத் ஒண்டால் நல்லா தொடச்சிக்கொள்ளணும். குக்கீஸ் வச்ச பொறுத்த வரையில் குக்கீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னுக்கையும் சரி, ஃப்ரை பண்ணினதுக்கு பிறகும் சரி தண்ணியால் கழுவப்படாது. டிஷ்யூ ஒண்டால் துடைக்கணும். அப்படி இல்லைண்டா நல்லா ட்ரையான க்ளோத் ஒண்டால் தொடச்சி தான் வைக்கணும். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக ஒட்டாமல் குக்கீஸ் செஞ்சு எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.